अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்களிலே நான்காமவராக அவதரித்தவரான திருமழிசை ஆழ்வார் அவர் அருளிச் செய்த திருச்சந்த விருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தம் பகவானுடைய மேன்மை, அதிலும் முக்கியமாக அவனுடைய அந்தராத்மத்தை, அதாவது எல்லா பொருள்களுக்கும் அவன் உள்ளே இருந்து உள்ளே உறைந்து அந்த பொருள்களையெல்லாம் நியமித்து நடத்துபவன் என்ற அவனுடைய பெருமையை பல பல பாசுரங்களிலே இந்த திருச்சந்த விருத்தத்திலே தெரிவிக்கின்றார் திருமழிசை ஆழ்வார். அதிலேயும் திருச்சந்த விருத்தம் முதல் 4 பாசுரங்கள், திருச்சந்த விருத்தம் என்பது 120 பாசுரங்களை கொண்டது. 120 பாசுரங்களும் ஒரே சந்தத்திலே அமைந்திருக்கும். ஆகையினாலே இதற்கு திருச்சந்த விருத்தம் என்றே பெயர் ஏற்பட்டது. இந்த 120 பாசுரங்களுக்குள்ளே முக்கியமாக முதல் 4 பாசுரங்கள், அந்த 4 பாசுரங்களிலே பல பல விஷயங்களை எல்லாம் திருமழிசை ஆழ்வார் எண்ணிக்கையிலேயே தெரிவித்து விடுகிறார். அந்த எண்களாலேயே தெரிவித்து அந்த எண்களாலே குறிப்பிடப்படுகின்ற அப்பொருள்கள், அந்த பொருள்களுக்கெல்லாம் பகவான் அந்தர்யாமியாய் இருக்கிறான், அதாவது உள்ளே இருந்து கொண்டு அவற்றையெல்லாம் நடத்துகிறான் பகவான், அவனாலேதான் இவை அத்தனையும் நடத்தப்படுகின்றன என்ற கருத்தை தெரிவிப்பவராய் பல பல விஷயங்களை தெரிவிக்கிறார். மிகவும் தத்துவங்கள் பொதிந்த பாசுரங்கள் ஆகையினாலே இதனுடைய பொருளை புரிந்து கொள்வது கூட மிகவும் நமக்கு கடினமாக இருக்கும். இருந்தாலும் நம்முடைய ஆச்சாரியர்கள் இதனுடைய உட்பொருளை ஆராய்ந்து மிக அழகாக அது ஒவ்வொரு எண்ணிக்கையிலேயும் என்னென்ன அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன என்பதை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அந்த கிரமத்திலே சுருக்கமாக என்ன தெரிவிக்கப்படுகிறது என்பதை மட்டும் தெரிவிக்கின்றேன். முதல் பாசுரத்திலே பஞ்சபூதங்கள், அதனுடைய குணங்கள் இவையெல்லாம் கூட பகவானுடைய நிர்வாகத்தின் கீழே இருப்பவைதான் என்பதை பூனிலாய 5 மாய் புனல் கணின்ற 4 மாய் என்று தெரிவித்தார். அதற்கு மேலே 2வது பாசுரத்திலே எண்ணிக்கையிலேயே பல விஷயங்களை எப்படி தெரிவிக்கிறார் என்று பார்ப்போம். எல்லாவற்றுக்கும் நிர்வாககன், அதாவது அவை அனைத்தையும் நிர்வகித்து நடத்துபவன் பகவான் தான் என்பதை தெரிவிக்கின்ற பொழுது 2ஆம் பாசுரத்திலே யஜ்ஞங்கள், யாகங்கள், இன்னமுண்டான அதனுடைய பலன்கள், செயல்கள், அதற்கு உண்டான தகுதிகள் எல்லாம் கூட பகவானுடைய நிர்வாகத்திலே தான் இருக்கின்றன என்று தெரிவிக்கின்றார். ஆறு மாறு மாறுமாய் உறைந்து மைந்து மைந்துமாய் ஏறு சீர் 2 3 7 மாறு மெட்டுமாய் வேறு வேறு ஞானமாகி மெய்யினோடு பொய்யுமாய் ஓரடோதயாய வைந்த ஆயமாயமாயனே. 2ஆம் பாசுரத்திலே முதலிலே 6 6 6 மாய் என்று 3 6 என்கிற எண்ணிக்கையை தெரிவிக்கின்றார். இந்த 6 என்கிற எண்ணிக்கையாலே பல பல விஷயங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. முதலிலே 6 என்றால் அந்த 6க்கு என்ன பொருள் என்றால், அந்தணர்களுக்கு உரிய கடமைகள் 6 என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. சாஸ்திரங்களிலே ஷட்கர்ம நிரதாக என்று அந்தணர்களை சொல்லுகின்ற பொழுது 6 கடமைகள் உள்ளவர்கள், அதை அறுதொழில் அந்தணர் என்றும் சொல்லுவார்கள். 6 தொழில்கள் அவர்களுக்கு உண்டா. அந்த 6 தொழில்கள் என்னவென்றால், வேதங்களை தாங்கள் கற்றல், பிறர்களுக்கு கற்பித்தல், அதேபோல யாகங்களை தாங்கள் செய்தல், பிறர்களுக்கு செய்வித்தல், தானங்களை தாங்கள் பெற்றுக்கொள்ளுதல், பிறருக்கு தானம் கொடுத்தல் என்று இப்படி ஒரு 6 கடமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகையினாலே முதலிலே 6 என்று திருமழிசை ஆழ்வார் 2ஆம் பாசுரத்திலே அருளி செய்ததற்கு அந்த 6 கடமைகள் அது அர்த்தமாக சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு இரண்டாவதாக மறுபடியும் 6 என்று சொன்னால்
அந்த ஆறிலே என்ன தெரிவிக்கப்படுகின்றன என்றால் 6 ருத்துக்கள், அதாவது 2 மாதங்கள் சேர்ந்தால் ஒரு ருத்து என்று சொல்லப்படுகிறது. அது வசந்த ருத்து, கிரீஷ்ம ருத்து, வருஷ ருத்து, சரத் ருத்து, சிசிர ருத்து என்று இப்படி ருத்துக்கள், ஹேமந்த ருத்து, சிசிர ருத்து என்று 6 ருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. அதாவது தமிழிலே நாம் சொல்வோமானால் இளவேனிற் காலம், வசந்த ருத்து என்பது இளவேனிற் காலம் என்றும், கிரீஷ்ம ருத்து அதாவது வெயில் காலம் அது முதுவேனில் காலம் என்றும், வருஷ ருத்து என்பது கார்காலம் என்றும், ஹேமந்த ருத்து சரத் ருத்து என்பது குளிர்காலம் என்றும், ஹேமந்த ருத்து என்பது முன்பனிக்காலம் என்றும், சிசிர ருத்து பின்பனிக்காலம் என்றும் சொல்லப்படுகின்றது. இப்படி காலங்கள் 6ஆக வகுக்கப்பட்டிருக்கின்றன அல்லவா? ஆகையினாலே அந்தணர்களுடைய தொழில்கள் 6, ருத்துக்கள் 6, அதை தெரிவித்தார். அதற்கு பிறகு மற்றொரு 6 என்றால் அந்த 6 என்னன்னா ஆக்னேயம், அக்னிஷோமியம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற யாகங்கள். அந்த யாகங்களை தெரிவிக்கிறார். உபாம்சி யாகம், அதற்கு மேல ஐந்திரம், ஐந்திராக்னம் என்று, அந்த ஐந்திராக்னம் என்றது 2 வகையான யாகங்கள். ஆக இந்த 6 யாகங்கள், அதாவது ஆக்னேயம், அக்னிஷோமியம், உபாம்சி யாகம், ஐந்திரம் என்று 4, ஐந்திராக்னம் என்பது 2 விதமான யாகங்கள். இந்த 6 மாறும் 6 மாய் என்று சொல்லப்படியினாலே அந்தணர்களுடைய தொழில் 6, ருத்துக்கள் 6, இந்த யாகங்கள் 6. இவை அனைத்துக்கும் நிர்வாககன், அதாவது இவை அனைத்தையும் கட்டுப்படுத்தி தன்னுடைய கீழே வைத்துக் கொண்டு நடத்துபவன் பகவான் தான் என்பதை கடைசியிலே தெரிவிக்கின்ற பொழுது ஆயமாயனே என்று, இதெல்லாம் ஆன எம்பெருமானே என்று தெரிவிக்கின்றார். ஆக 6 மாறு மாறுமாய். அதற்கு மேலே அடுத்தபடியாக 5 மைந்தும் 5 மாய் என்று 5 விஷயங்களை தெரிவிக்கின்றார். 5 என்ன என்னால் யஜ்ஞங்கள் 5 என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. யாகம் என்பது வேறு, யஜ்ஞம் என்பது வேறு. யஜ்ஞங்கள் 5 என்றால் எவை என்னால் அவை பித்ரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ்ய யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம் என்று, தேவ யஜ்ஞம் என்று மொத்தம் 5 யஜ்ஞங்கள். அதாவது தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ்ய யஜ்ஞம், பூத யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம் என்று யஜ்ஞங்கள் 5 வகை சொல்லப்பட்டிருக்கின்றனவா. ஆக ஒரு 5, இந்த இடத்திலே 5 சொல்லி இருக்கிறார் இந்த பாசுரத்தில். 5ம் 5ம் 5 மாய் என்று. அடுத்தபடியாக அந்த யஜ்ஞங்களிலே செய்யப்படுகின்ற ஆகுதிகள் அவைகளும் 5. அவை பிராண, அபான, உதான, சமான என்று இப்படி யஜ்ஞங்கள் 5ஆக சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த யஜ்ஞங்கள் அதை சொன்ன பிராண, அபான, வியான, உதான, சமான என்று ஆகுதிகள் 5. அதற்கு பிறகு அந்த ஆகுதிகளை செய்கின்ற அக்னி அதுவும் 5 என்கிறதை திருமழிசைப்பிரான் இன்னொரு 5 மாய் என்கிற சொல்லாலே காட்டுகிறார். அதாவது கார்கபத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்னி, சப்யம், ஆவசத்தியம் இதெல்லாம் அந்த அக்னிகளுடைய பெயராக சாஸ்திரங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையினாலே இப்ப 5ம் 5ம் 5 மாய் என்பதற்கு 5 யஜ்ஞங்களை தெரிவித்தார். அதற்கு மேலே அந்த 5 யஜ்ஞங்களிலே செய்யப்படுகின்ற ஆகுதிகளை தெரிவித்தார். 5 விதமான அக்னிகளை தெரிவித்தார். இவையெல்லாம் கூட பகவானுடைய நிர்வாகத்தின் கீழே இருப்பவைதான் என்று தெரிவித்தார். அதற்கு மேலே அப்ப 5ம் 5ம் 5 மாய், 7 சீர் 2 என்று, 2 என்றால் ஞானம், பக்தி என்று 2 விஷயங்கள் சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகின்றன. அல்லது ஞானம் விரக்தி என்று சொல்லுவார்கள். பரமாத்மாவை பற்றின ஞானம் நமக்கு அவசியம் ஏற்பட வேண்டும். அதே சமயத்திலே இந்த உலகியல் பொருள்கள் அவை அனைத்திலும் நமக்கு விரக்தி, அதாவது வெறுப்பு உண்டாக வேண்டும். அதாவது பரமாத்மனியோ ரக்தகா விரக்தகா அபரமாத்மனி என்று இந்த 2 இருந்தால்தான் அந்த பகவானை நாம் அடைய முடியும். ஆகையினாலே 7 சீர் 2 என்று தெரிவித்தார். அதற்கு மேலே 3 என்னால் 7 சீர் 2ம் 3 என்னால் என்ன என்றால் அந்த எம்பெருமானிடத்திலே அந்த பக்தி ஒருத்தனுக்கு ஏற்பட்டதானால் அந்த பக்தியானது முதலிலே பரபக்தி, அடுத்த நிலை பரஞானம், அதற்கு அடுத்த நிலை
பரம பக்தி என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டபடி அப்படி அந்த பரபக்தி பரஞான பரமபக்திகள் 3 என்று அதையும் தெரிவித்தார். 7 சீர் 2 3 அதற்கு மேலே 7 என்று தெரிவிக்கின்றார். 7 என்றால் அந்த 7வது சாதன சப்தகம் என்று சொல்லப்பட்டபடி விவேகம், விமோகம், அபியாசம், கிரியை, கல்யாணம், அனவசாதம், அனுத்தர்ஷம் என்று சொல்லப்படுகின்ற 7. அதற்கு மேலே 6 என்னால் அந்த பகவானுக்கு உண்டான குணங்கள் ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்கிற 6 பகவானுடைய முக்கியமான குணங்கள். அதற்கு மேலே 8 என்றால் அந்த சாந்தோக்கிய உபனிஷத்து பரமாத்மாவுக்கு உண்டான முக்கியமான விசேஷங்கள் 8 சொல்லப்பட்டிருக்கிறது. அபகத பாப்மத்துவம், விஜரத்துவம், விமுத்தியத்துவம், விஷோகத்துவம், விஜிகத்ஸ்வத்துவம், சத்தியகாமத்துவம், சத்தியசங்கல்பத்துவம் ஆக 8 திருக்கல்யாண குணங்கள். ஆக 7 மாறும் 8 மாய் என்று தெரிவித்தார். இப்படி 6 மாறும் 6 மாய் என்று ஆரம்பித்து ஒரு 3 6 ஒரு 3 5 அதற்கு பிறகு 3 2 8 7 என்று இப்படி எண்ணிக்கையாலே தெரிவித்து இது மட்டுமல்லாமல் ஊருடோசை ஆய வைந்தும் என்று ஊரு ஓசை என்னால் கீழ்ப்பாசுரத்திலே தெரிவிக்கப்பட்டார் போல அந்த பஞ்சபூதங்களுக்கு உண்டான தன்மாத்திரைகளான சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம். இந்த ஸ்பர்ஷம் என்பதுதான் ஊரு என்கிற சப்தத்தாலே தெரிவிக்கப்படுகிறது. சப்தம் என்பதுதான் ஓசை என்கிற சொல்லாலே தெரிவிக்கப்படுகிறது. இவை அத்தனையும் ஆயவாய மாயனே என்று இவை அத்தனையுமாய் இருக்கிறவன் ஆர் என்றால் அந்த ஆயனாய் அவதரித்த கண்ணன். இவ்வளவு மேன்மை உடையவன், அதாவது 6 மாறு மாறுமாய் என்று சொல்லப்பட்டதிலிருந்து தொடங்கி அனைத்தையும் உடையவனான பகவான் கடைசியிலே இப்படி தன்னுடைய எளிமையை காட்டுவதற்காக ஒரு ஆய்குலத்திலே வந்து தோன்றினானே அவன்தான் இவை அத்தனையுமாயிருக்கிறான் என்று இந்த 2வது பாசுரத்திலே தெரிவித்திருக்கிறார். மேலே தொடர்ந்து அனுபவிப்போம்.